Please tell me your journey about your career and also what designation you are here in arts. எஸ். ஆக்சுவலி பேசிக்கலி வந்துட்டு நான் ஃப்ரெஷர் தான். ஸோ வந்துட்டு நான் காலேஜ் வந்துட்டு இன்ஜினியரிங் தான் படிச்சிருந்தேன். எனக்கு மேக்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வீக் நானு. பட் ஆனாலும் வீட்ல ஃபுல் சப்போர்ட் குடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எனக்கு ஜாயின் பண்ணி விட்டாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால ஃபுல்லாவே கோடிங் ஃபுல்லாவே பண்ற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு அதுல இம்ப்ரூவ் பண்ணிட்டு காலேஜ் படிக்கும்போது எனக்கு ஃப்ரீ ட்ரைனிங் வந்துட்டு இன்னொரு இன்ஸ்டியூட்ல வந்திருந்துச்சு. ஃபுல்லா வந்து கம்ப்ளீட்டா அங்க நான் வந்து ஒரு 6 மந்த் 7 மந்த் கிட்ட நான் வந்து ஃபுல் நாலேஜ் வந்துட்டு கோடிங் அண்ட் ஆல்சோ டெஸ்டிங் பார்ட் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டேன். பண்ணி முடிச்ச உடனே என்ன ஆச்சுன்னா லைக் இன் பிட்வீன் நான் லேர்ன் பண்ணிட்டு இருக்கும் போதே எனக்கு நான் டெக்னிக்கல்ல வந்துட்டு எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு. எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் கம்ப்ளீட் எஜுகேஷனோடது. ஸோ அங்க வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மென்டாரா கிடைச்சிச்சு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆல்சோ சேலரி பேஸ் பண்ணி நான் அப்போ டிசைட் பண்ணிட்டு நான் அந்த ஜாப்க்கு போயிருந்தேன். இட் இஸ் இன் பெங்களூர் லொகேஷன். கம்ப்ளீட்டா பெங்களூர் லொகேஷனுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆனேன். ஸோ அங்க போயிட்டு நான் ஃபுல்லாவே அங்க ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லைக் ஒரு 3 மந்த் கிட்ட போச்சு. குட்டா தான் இருந்துச்சு. ஸோ அங்கிருந்து ஆஃப்டர் ரிசைன் பண்ணிட்டு ஸோ வாட்ஸ்அப்ல அப்ளை பண்ணும்போது ஸோ ஹெச்ஆர் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ டேரக்டா வந்துட்டு ஆன் கால் பேசியிருந்தாங்க. இன்டர்வியூமே வந்துட்டு அட்டன் பண்ணியிருந்தேன். பிரதீஷ் சார். ஸோ அவங்க தான் இன்டர்வியூ வந்து எனக்கு வச்சிருந்தாங்க. ஸோ கம்ப்ளீட்டா இன்டர்வியூமே வந்துட்டு இட் இஸ் வெரி குட். ஆஃப்டர் தட் பத்ரி சாருமே வந்து லாஸ்ட் ஃபைனல் ரவுண்ட் வச்சிருந்தாங்க. ஸோ அதுலயுமே ஐ பெர்ஃபார்ம் குட் அண்ட் ஐ ஆல்சோ செலக்ட் த ஜாப். லைக் பிசினஸ் அசோசியேட்டா ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஆன்போர்டிங் டீம்ல. ஸோ அங்கேயுமே ப்ராஜெக்ட் ஒரு 3 to 4 ப்ராஜெக்ட் கிட்ட நான் லைக் குட்டா பண்ணியிருந்தேன். ஆஃப்டர் தட் அண்ட் ஆல்சோ ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் டு சப்போர்ட் டீம். சப்போர்ட் டீம்லயுமே வந்துட்டு இப்போ கரண்டா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட் இஸ் ஆல்மோஸ்ட் 1 இயர் இப்போ எனக்கு கம்ப்ளீட்டும் ஆயிடுச்சு. நான் வந்து ஃப்ரெஷரா இருந்ததுனால எனக்கு சிஆர்எம் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு இட் இஸ் நியூ. நான் கம்ப்ளீட்டா ஸ்டெப் பை ஸ்டெப் சப்போர்ட்ல எனக்கு என்ன ரிலேட்டட் குவரிஸ் இருந்தாலுமே வந்துட்டு என்னோட டீம் ஃபுல்லாவே என்னோட டீம் வந்து சொக்கலிங்கம் ரோஷன் எல்லாருமே எனக்கு ஃபுல்லா குட் சப்போர்ட் கொடுத்து அண்ட் ஆல்சோ பிரதீஷ். ஸோ அவங்களுமே எனக்கு குட் சப்போர்ட் கொடுத்துட்டு எனக்கு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா லைக் நான் வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு ஃபுல்லா லேர்ன் பண்ணிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா வந்து பேசிக்ல இருந்து எனக்கு சப்போர்ட் ஃபுல்லாவே வந்துட்டு ஓவராலா வந்து குவரிஸ்லாம் எப்படி அட்டன் பண்ணணும், எப்படி கிளைண்ட் வந்து இன்டராக்ட் பண்ணணும், அதை எப்படி நம்ம கம்ப்ளீட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி முடிக்கணும்னு சொல்லி ஃபுல் சப்போர்ட் எனக்கு அவங்க கொடுத்துருந்தாங்க. அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நான் லேர்ன் பண்ணி அதை நோட் பண்ணிட்டு நான் ஒரு கிளைண்ட்க்கும் அது இன்புட் நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ ஒரு கிளைண்ட்மே நான் கொடுத்து கம்ப்ளீட்டா வந்துட்டு நான் நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதில் நிறைய டிஃப்ரெண்ட் குவரிஸ் வரும். ஃபுல்லாவே வந்துட்டு நம்ம அனலைஸ் பண்ணி ரூட் கிராஸ் பண்ணிட்டு அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்னொன்னா நம்ம மீட்டிங் ஒரு கால் மூலியமா டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட்டா அப்டேட் பண்ணி கொடுப்போம். ஸோ என்னோட ஃபுல் ஜர்னி வந்துட்டு லைக் கரியரும் சரி இல்ல நார்மல் காலேஜ் டேஸும் சரி எல்லாமே எனக்கு இட் இஸ் வெரி குட். So Shivani, how we are using AI in your day-to-day task and everything so that you can even help our clients to get a fastest update? ஆக்சுவலி ஆர்சாஃப்ட் வந்துட்டு நான் என்னோட ரோல் பத்தி இப்போ சொல்லிடுறேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ சப்போர்ட் கம்ப்ளீட்டா சப்போர்ட்ல ஒர்க் பண்றதுனால கஸ்டமர் சப்போர்ட்ல ஸோ அவங்க வந்து குவரிஸ் வந்துட்டு த்ரூ வெப்சைட் பாட், வாட்ஸ்அப் பாட் அண்ட் ஆல்சோ த்ரூ மெயில்ஸ் அவங்க வந்து குவரிஸ் ரைஸ் பண்ணும்போது ஸோ அது நம்மளுக்கு சிஆர்எம்ல ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்துட்டு பண்ணும்போது அப்டேட் பண்ணும்போது சிஆர்எம்ல கேப்சர் ஆகுது. ஸோ அது மூலயமா எப்போ எந்த டைம் அப்போ உங்க டிக்கெட் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து அது எந்த டைம்ல வந்திருக்குன்னா அதுக்கு பேஸ் பண்ணி வந்துட்டு பேஸ்ட் ஆன் வந்துட்டு அந்த ஸ்டேஜ். ஸோ இப்போ ஹை ப்ரையாரிட்டி ஒரு மீடியம் லோ ப்ரையாரிட்டி வச்சு நம்ம செக்ரிகேட் பண்ணி நம்ம ஒரு டாஸ்க்மே வந்துட்டு இட் வில் பி வெரி ஈஸி டு அப்டேட் த கிளைண்ட்ஸ். ஸோ அந்த டிக்கெட்லயே வந்துட்டு இப்போ கரண்டா வந்துட்டு லைக் மெயில்ல போயிட்டு அப்டேட் பண்ணாம த்ரூ அந்த சாஃப்ட்வேர்லயே வந்துட்டு நம்ம கிளைண்ட்க்கு மெயில் வந்து ஷேர் பண்ற மாதிரி த்ரூ இமெயில் ட்ரிகர். ஸோ வாட்ஸ்அப் மூலியமா டெம்ப்ளேட் ஷேர் பண்ற மாதிரி இட் இஸ் மோர் குட். எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு அந்த சிஆர்எம்ல வந்துட்டு ஃபுல்லாவே வந்துருது. நம்ம தனித்தனியா போயிட்டு ஒன்னொன்னா வந்துட்டு மெயில்ல போய் லைக் ஃபாலோ பண்றதோட ஸோ கஸ்டமர்ஸ்க்கு எல்லாமே மெயில் ஃபாலோ பண்ணிட்டு கால்மே. ஸோ இப்போ ஒரு டிக்கெட் வருதுன்னா அவங்களுக்கு நம்ம அர்ஜென்ட்டா இப்போ கால் பண்ணி அவங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும், ஒரு மீட்டிங் கனெக்ட் பண்ணணும்னா நம்ம அந்த சாஃப்ட்வேர்லயே போயிட்டு அவங்க கால் பண்ணி நம்ம பேசிட்டு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். கமெண்ட்ஸ் அப்டேட் பண்றது, ரிப்போர்ட்ஸ் ஆல்சோ ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு லைக் என்னென்ன டிக்கெட் பெண்டிங்ல இருக்கு ஸோ அதை நம்ம எப்படிலாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு த்ரூ அட்வான்ஸ் ரிப்போர்ட் மாடியூல்ல நம்ம அதுவுமே வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ கஸ்டமர்ஸ் யூஸ்ஃபுல் எப்படின்னா ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு லைக் அவங்க வந்துட்டு நார்மலா வந்து லைக் ஒரு எக்ஸல் ஷீட்ல போயிட்டு ஒரு லீடுமே தனித்தனியா ஃபாலோ பண்றதோட ஸோ சிஆர்எம் சாஃப்ட்வேர்னு வரும்போது அவங்க த்ரூ லீட்ஸ் இம்போர்ட் பண்ணலாம். த்ரூ கேம்பெயின்ஸ் மூலியமா ஃபேஸ்புக் கேம்பெயின்ஸ்ல இருந்து ஃபுல்லாவே வந்துட்டு நம்மளுக்கு சிஆர்எம் வந்து கேப்சர் ஆகுது. அண்ட் ஆல்சோ த்ரூ ஆன்லைன் போர்ட்டல்ஸ்ல இருந்து அவங்களுக்கு வந்து 99 acres மேஜிக் ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வரும்போது அவங்க அந்த போர்ட்டல்ஸ்ல இருந்து வந்து என்கொயரிஸ் வந்து சிஆர்எம்ல கேப்சர் பண்றதுக்கான இன்டகிரேஷனுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் என்னென்ன தேவையோ அது எல்லாமே நம்மளுக்கு ஒரே சாஃப்ட்வேர் சிஆர்எம்ல வரதுனால அவங்க ஃபாலோ பண்றதுக்குமே கஸ்டமர்ஸ்க்கு இட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ அவங்க நல்லா எல்லாமே யூஸ் பண்றாங்க, எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. ஸோ லைக் கஸ்டமர் சொல்றது என்னன்னா அவங்க சொல்ற மோஸ்ட் ஆஃப் த குவரிஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணும்போது we will be sort and update the clients properly. Please share an inspirational quote to the team. ஸோ நான் வந்துட்டு எனக்கு லைட்டா வந்துட்டு எப்படின்னா இப்போ
ஜாப் வந்து நான் ஒரு ஃப்ரெஷரா இருந்தேன். ஸோ ஜாப் நான் நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தேன். லைக் நிறைய இது அட்டன் பண்ணேன், இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி பார்த்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து நான் டெக்னிக்கல் டெக்னிக்கல் எனக்கு ஒரு ஜாப் கிடைக்கணும் டியூ டு மை ஃபேமிலி சுச்சுவேஷனால நான் கிடைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். 6 மந்த் ஆஃப்டர் தட்டே நான் ஒரு 4 to 5 மந்த் வந்து ஜாப் மட்டுமே நான் சர்ச் பண்ணி பார்த்திருந்தேன். ஸோ எனக்கு வந்து அது மூலியமா ஒரு லைக் நாலேஜ் கிடைச்சிச்சு. ஸோ எப்படிலாம் வந்துட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும், எப்படிலாம் கிராக் பண்ணணும், ஸோ என்ன நம்மளும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கொஞ்சமா லைக் இன்டர்வியூ அட்டன் பண்றதை பேஸ் பண்ணி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதை வச்சு எப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணா நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷரா இன்டர்வியூ கிடைக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய வந்துட்டு இது பண்ணுவாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஃப்ரெஷரா எப்படி ஜாப் தேடுறது அப்படின்னு சொல்லி நான் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற எஃபோர்ட் எல்லாம் கொடுத்துட்டு அப்புறமா நான் ஒன்னொன்னா லைக் தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் வந்துட்டு எனக்கு நான் என்னோட இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன். எஸ். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா இட் பி மோர் பெட்டர்.